ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தரித்திரம் நீங்கி வீட்டில் செல்வம் வளம் பெருக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஒரு பெண் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எனக்குமே இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப நாளாக இருந்தது. எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் டவுட் கிளியராக இருக்குது. அதை வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதாவது ஒரு பெண் வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணுமே தவிர தெய்வ கடாட்சமாக இருக்கக்கூடாதுங்களாமா. அதாவது லக்ஷ்மி கடாட்சத்துக்கும் தெய்வ கடாட்சத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த பொண்ணை பார்த்தா அப்படியே லக்ஷ்மி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்க்குறப்போ இந்த பொண்ணை பாரு அப்படியே சாமியாட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்மளை பார்க்குறவங்க லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறாங்கன்னு சொல்லணுமே தவிர தெய்வ கடாட்சமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுங்களாமா. அதாவது வாழ்க்கையில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தேகம் கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பெண் வந்து தன்னை அலங்காரப்படுத்திக்கிறதுல வச்சு தான் வந்து லக்ஷ்மி கடாட்சம் தெய்வ கடாட்சம்னு சொல்கிறாங்க. அதாவது கை நிறைய வளையல் போட்டு தலை நிறைய பூ வச்சு மஞ்சள் பூசி இப்படி இருந்தால் தான் ஒரு பெண் வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாதுங்களாமா. அதாவது லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னா ஒரு பெண் வந்து காலையில் எந்திரிச்சோன்னா குளிக்கணும். குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போய் வாசலை வந்து சாணம் போட்டு தொளிக்கணும். சாணம் இல்லாதவங்க மஞ்சள் தண்ணியில் தொளிச்சுட்டு அதுக்கப்புறமா கோலம் போட்டுட்டு அடுப்படியை தொட்டு வணங்கிட்டு முதல்லையாக பால் காய வச்சு அதை சாமிக்கு படைச்சிட்டு நம்ம வந்து ஒரு வீட்டில் சமைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த வீடு ரொம்ப சுபிட்சமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பெண் தன்னம்பிக்கையோடு இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட லக்ஷ்மி வாசம் செய்வாங்க. அடுத்தவங்களை பற்றி குறை பேசாமல் இருக்கிறவங்க கிட்ட லக்ஷ்மி வாசம் செய்வாங்க. அதே மாதிரி தன்னோட வீட்டு வேலைகளையும் சரி தன்னோட குடும்பத்தையும் சரி யார் ஒருத்தர் நல்வழிப்படுத்துகிறாங்களோ அவங்கக்கிட்டையும் லக்ஷ்மி தாயார் வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வச்சாதான் நம்ம வீட்டில் லக்ஷ்மி தாயார் வாசம் செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எதுக்கு விளக்கேற்றுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதாவது விளக்கேற்றுறது அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கிற இருள் நீங்கி அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வரணுங்கிறதுக்காக தான் வந்து நம்ம விளக்கேற்றி வைக்கிறது. அதுக்குன்னு வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வச்சா அந்த இடத்துக்கு லக்ஷ்மி தாயார், அதாவது அவங்களுக்கு பிடிச்சமான விஷயம் அது அப்படிங்கிறனால ஒரு மங்களகரம் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துல லக்ஷ்மி தாயார் வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேட்டாங்க, அக்கா நீங்கள் வந்து கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னே தெரியல, ரொம்ப நாளாக நான் வந்து இதை கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், இருந்தாலும் வந்து நீங்கள் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு தான் நான் கேட்கலங்க்கா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொண்ணு கேட்டாங்க. பரவாயில்லப்பா சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் சாமி கும்பிட்றீங்களக்கா, நீங்கள் எப்படி வந்து வீட்டில் வந்து இந்த இல்லற வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க. எனக்குமே இந்த சந்தேகம் இருந்துச்சுங்க. அதாவது நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட மைண்டு ஃபுல்லாக ரொம்ப சாமி மேலேயே தான் ஃபோக்கஸ் ஆகுது. அப்போ வந்து நம்மளோட குடும்ப வாழ்க்கையில் நம்மளோட கணவர் மேலே ஈர்ப்பு குறையுது, நம்மளோட குழந்தைகள் மேலே நம்மளுக்கு வந்து ஈர்ப்பு குறையுது. சுவாமி மேலே அதிகமாக நம்ம வந்து அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து இவங்க மேலெல்லாம் அன்பு குறையுது. வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் வர வந்து இதுவே வந்து வாய்ப்பாக இருக்குது. ஸோ வந்து இந்த சந்தேகம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. என் வீட்லேயும் பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்துட்ருக்கப்போ எனக்கு வந்து நம்ம தான் சாமி தானே எதுக்கு எடுத்தாலும் கும்பிடுவோம், நீங்கள் தான் வந்து உங்களை கும்பிட்டனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது, இதுக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட தான் நான் வேண்டிக்கிட்டேன். அப்போ வந்து எனக்கு ஒரு ஜோசியர் ஒருத்தர் வந்து பேசியிருந்தார். நான் வந்து அந்த ஜோசியரோடது நான் நிறைய வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன், நான் அவங்களோடது ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பேசியிருந்தாங்க, ஒரு மனுஷனோட ஆயுட்காலம் 120 வருஷங்களாமா. அதாவது ஒருத்தருக்கு நல்ல உடம்பு இருக்குது அப்படின்னா, அதாவது எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நல்ல ஒரு உடல் அமைப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் காலம் 120 வருடங்களாமா. அதில் 60 வருடம் இல்லற வாழ்க்கையிலும் 60 வருடம் ஆன்மீக வாழ்க்கையிலும் வாழணும் அப்படிங்கிறது தான் வந்து கடவுள் வந்து முன்னாடியே வந்து வகுத்து வச்ச வழி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த 60 வருஷத்தில் வாழ வேண்டிய இல்லற வாழ்க்கையில் நம்ம ஆன்மீகத்தை கொண்டுட்டு வரனால தான் இப்போ வந்து எல்லாமே தலைகள் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோசியர் வந்து பேசியிருந்தார். ஜோசியரோட பேரும் கூட நான் சொல்லிடுறேன், அவங்களோட சேனல்லையும் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். அவரோட பேர் வந்து டாக்டர் சத்யசீலன், அந்த ஜோசியரோட பேர். அவங்க வந்து திருவருள் டிவி அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து பேசுவாங்க.
நீங்கள் அவங்களோடத எடுத்து பாருங்கள். நான் வந்து எனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட சேனலை பார்த்து தான் வந்து எனக்கு வந்து கிளியர் பண்ணிப்பேன். என்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு வந்து பதில் சொல்லுவேன். ஸோ வந்து எனக்கு வந்து என்னோடய டவுட்டு கிளியர் ஆனது அந்த அவரோட இதில் தான் வந்து கிளியர் ஆச்சு. இப்போ வந்து அவர் பேசியிருந்தார், ஏம்மா நீங்கள் வந்து பள்ளியறை பூஜை அப்படிங்கிறது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆமாம் சாமி அப்படின்னு சொல்லி அவங்க, அதாவது அந்த பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க. பள்ளியறை பூஜை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பக்தர்களுக்கு ஆசி வழங்குற அப்பேற்பட்ட சிவபெருமானே நைட்டு 8 மணி ஆச்சு அப்படின்னா தன்னோட மனைவி கிட்ட போயிடுறாங்கல்லம்மா, அது மாதிரிதாம்மா ஒரு வீட்டில் கணவன் மனைவி கிட்ட, அதாவது அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் குரு சுக்கிர சேர்க்கை இருக்காதுங்களாமா. நீங்கள் முன்னாடி காலத்தில் வந்த நம்மளோட தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் பாருங்கள், அவங்களாம் வந்து இந்த அளவுக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது வீட்டில் வந்து காலையில் எந்திரிச்சு பெண்களாக இருந்தால் குளிச்சுட்டு அடுப்படியில் வந்து அந்த கோலம்லாம் போடுவாங்க, வாசலில் கோலம் போடுவாங்க, அடுப்படியில் கோலம் போடுவாங்க. அதுக்கப்புறம் மாட விளக்குன்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும்தான் ஏற்றி வைப்பாங்க. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா சாமி ஃபோட்டோவுக்கு கூட அவங்க வந்து மாலை போட்டு சாமி கும்பிட மாட்டாங்க. அது வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வந்து நீங்கள் சாமி கும்பிட்றதவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாத்தையுமே தலைகீழாக மாற்றிட்டனால தாம்மா எதுவுமே வந்து கரெக்டாக நடக்க மாட்டேங்குது. வீடு ஃபுல்லாக சாமி படத்தை வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களோட கணவர் எப்படிம்மா உங்கள் மேலே அன்பாக இருப்பார்? என் கணவர் என் மேலே அன்பாக இருக்க மாட்டேங்கிறாங்க, என் கணவருக்கு என் மேலே பாசம் இல்லை அப்படின்னு என்கிட்ட நிறையா கேள்விகள் வருதுமா அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார். அதாவது ஒரு பெண் வந்து தன்னோட குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாகவும், நீங்கள் வந்து சமைக்கிறதுல உங்களோட திறமையை காமிங்க, அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகளை உங்கள் கணவரை வந்து கவனிச்சுக்கிறதுல நீங்கள் வந்து நல்லா பார்த்து பாருங்கள், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் சண்டை வந்துச்சுன்னா என்கிட்ட என்னன்னு கேளுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோசியர் வந்து பேசியிருந்தார். எனக்கு வந்து உண்மையிலே அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறமா எனக்கு இருந்த டவுட்டெல்லாம் கிளியர் ஆச்சு. ஸோ வந்து எனக்கு கிளியர் ஆனது தான் வந்து நான் இன்றைக்கி அந்த பொண்ணுக்குமே நான் வந்து சொல்லியிருந்தேன். வீடியோலேயுமே நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு காரணம், எல்லாருமே இதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய பெண்கள் வந்து சின்ன பொண்ணுங்களாக இருக்கிறவங்க தான் இன்றைக்கி வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு நாட்டமாக இருக்கிறாங்க. தன்னை வந்து ஒரு கடவுள் மாதிரி வந்து அவங்க அந்த கோலத்தை வந்து உருவாக்கிக்கிட்டு வீட்டில் வந்து ரொம்ப வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்காங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. மகாலட்சுமி தேவியை வாசம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த கடவுள் தன்மைக்கே நம்ம வந்து மாறிடக்கூடாது. வீடு மங்களகரமாக வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து நீங்களும் மங்களகரமாக இருங்க, வீட்டையும் மங்களகரமாக வச்சுக்கோங்க. அதுக்குன்னு நான் உங்களை கை நிறைய கண்ணாடி வளையல் போடணும், மூஞ்சி நிறைய மஞ்சள் பூசிக்கணும், தலை நிறைய பூ வச்சுக்கணும்லாம் சொல்ல வரல. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி இருந்துக்கோங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தலைவிரி கோலமாக இருக்காதீங்க, தலையை வந்து பின்னி போடுங்க. அதே மாதிரி நைட்டியோடையே இருக்காதீங்க. நைட்டி வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் குறையும் அப்படிங்கிறத சயின்டிஃபிக் மூலியமாக அதை வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதனால் வந்து நைட்டி அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் மட்டும் போடுங்க, நைட் தூங்குகிற நேரத்தில் போடுங்க. மற்ற நேரத்தில் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்களே வந்து உங்களை அலங்காரப்படுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களை வந்து நீங்கள் நல்லா அலங்காரப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே, நம்மளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அலங்காரப்படுத்திக்கிறோம் அப்படின்னாலே நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நம்மள்கிட்ட இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளே வந்து கண்கூட பார்க்கலாம். பெண்கள் வந்து நிறையா பெண்கள் செய்கிற விஷயங்கள் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, சாயந்தர நேரத்தில் குளிக்கிறது. இந்த சாயந்தர நேரத்துலலாம் குளித்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தரித்திரம் கண்டிப்பாக தாண்டவம் ஆடும். அதே மாதிரி வீட்டில் வந்து பாத்திரம் கழுவாமல் வச்சுருக்கிறது, இந்த துணியெல்லாம் மடிக்காமல் அங்கங்கே போட்டு வச்சுருக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து தரித்திரத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் பெருகணும் அப்படின்னா காலையில் சாயந்தரம் வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. நிறையா விளக்கெல்லாம் ஏற்றணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு விளக்கு மட்டும் ஏற்றினா கூட போதும். துணை விளக்கா ஒரு சின்ன அகல் விளக்கு வைங்க. உங்களால் முடிஞ்சது, எங்களால் டெய்லி விளக்கு ஏற்ற முடியல அப்படின்னாலும் வாரத்துக்கு ஒரு நாள் ஏற்றலாம். இதில் வந்து ஒரு தப்புமே கிடையாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து 5 விளக்கு ஏற்றி வச்சுருக்கீங்க, வெளியில் வந்து எதுக்கு நீங்கள் அத்தனை விளக்கு ஏற்றி என்னோட மன திருப்திக்கு நான் ஏற்றி வைக்கிறேன், அவ்வளோதானே தவிர இத்தனை விளக்கு ஏற்றணும் அத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை. என்னோட மன திருப்திக்கு நிலவாசலில் விளக்கு வச்சா நல்லது, துளசி செடிக்கிட்ட விளக்கு வச்சா துளசி தாயாருக்கு வைக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நான் வச்சிட்ருக்கேன். பூஜை அறையில் அதே மாதிரி 5 விளக்கு ஏற்றுறதுக்கு காரணம், நாங்கள் எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறோம். அதாவது எங்களோட நாங்கள் கணவன் மனைவி எங்களோட 3 குழந்தைங்க, அதை நினச்சிக்கிட்டு நான் 5 விளக்கு ஏற்றுவேன். ஸோ நான் வந்து அவங்கவுங்களோட மைண்ட் செட் எப்படியோ அந்த மாதிரி தாங்க. அதை விட்டுட்டு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி அடிக்கணும் அப்படிலாம் இருக்கவே கூடாது என்றைக்குமே.
நம்மளோட மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நம்ம செய்யணும். ஸோ வந்து அந்த ஜோசியர் வந்து சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்த ஆரம்பிச்சுக்கிட்டேன் நானுமே. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட நான் பேசுகிறதவே நான் கம்மி பண்ணிட்டேன். அதாவது எனக்கு எப்போ பார்த்தாலும் சாமி மேலேயே தான் நான் வந்து அந்த கோயிலுக்கு போவேன், இந்த கோயிலுக்கு போவேன். எனி டைம் சாமி கும்பிட்றதுலே தான் இருந்தேனே தவிர அவருக்கும் எனக்கும் இடையில இருந்த ஒரு நெருக்கங்கிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் இந்த ஜோசியர் பேசுனதை வச்சு பார்க்குறப்போ, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் யோசித்து பார்க்குறப்ப என் குழந்தைங்களோட நான் சரியாக பேசுகிறது கிடையாது. என்னோடய கணவரோட நான் வந்து பேசுகிறது கிடையாது. அப்போ வந்து அந்த ஜோசியர் வந்து இன்னொரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு பெண்ணை விட்டுட்டு ஒரு ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பெண்ணை தேடி போகிறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் அந்த வீட்டோட பெண்கள் மட்டும்தாம்மா. இதை வந்து நீங்கள் உணர்ந்துக்கோங்க. அதை விட்டுப்புட்டு என் வாழ்க்கை வந்து என்னோடய கணவருக்கு என்னை பிடிக்கல, என் வாழ்க்கை வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி தயவுசெய்து சொல்லாதீங்க. நீங்கள் நல்லா சமைச்சு போடுங்க உங்கள் கணவருக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கும். அதே மாதிரி உங்கள் கணவர் சாயந்தரம் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருந்து பாருங்கள். சாயந்தரம் 8 மணி 8:30 மணி ஆச்சுன்னா என் வீட்டுக்கு போகணும், என் ஒய்ஃபு சமைக்கிற சாப்பாட்டோட இங்கே எந்த சாப்பாடுமே டேஸ்ட்டு கிடையாது, என் ஒய்ஃபு தான் இருக்காதுலேன்னு ரொம்ப அவகிட்ட இருந்தால் தான் எனக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கணவன் வந்து சொல்கிறாங்களோ அந்த பெண்கிட்ட கண்டிப்பாக லக்ஷ்மி வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் வந்து பேசியிருந்தார். உண்மையிலே ரொம்ப எனக்கு வந்து ஒரு இதாக இருந்துச்சு. என்னோடய சந்தேகங்களை ஃபுல்லாக தீர்த்து வச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் ஃபாலோ பண்ணேன். கண்டிப்பாக இன்றைக்கி என் வீட்டில் சண்டை அப்படிங்கிறது இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து நிம்மதிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. காசு பணம் அப்படிங்கிறது தான் நிம்மதி அப்படிங்கிறது இல்லைங்க. வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தாலே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கிற மாதிரி தான். ஸோ வந்து என்கிட்ட ஒரு பொண்ணு கேட்ட கேள்விக்கு நான் இன்றைக்கி வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதுவும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது இடத்துல நான் யார் மனசையாவது கஷ்டப்படுத்தி இருந்துச்சுன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. எல்லா பெண்களுக்கும் நல்லதே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஒரு விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.